அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் பிறந்த தினம் என்று ஜூன் 26 சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள சால்வன் குப்பம் என்ற இடத்தில் 1906 பிறந்தார். இயற்பெயர் ஞானப்பிரகாசம். தாய் சிவகாமி. தாய் சிவகாமி மீதான பாசத்தால் சிவஞானம் என்ற பெயரை மாற்றிக்கொண்டார். தந்தை மயிலாப்பூர் பொன்னுச்சாமி. மிகவும் ஏழ்மையான குடும்பம். 3ஆம் வகுப்போடு இரவு இவரது கல்வி நின்றது. தாய் சொன்ன புராண கதைகள், நீதி கதைகள் தான் இந்த ஏழை சிறுவனை பெரும் சிந்தனையாளராக மாற்றியது. சிறுவயதில் நெசவு தொழிலில் ஈடுபட்டார். அச்சு கோர்க்கும் பணியையும் வெகு காலம் செய்தார். காங்கிரஸில் இணைந்தார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர் சிறையில் பல இன்னல்களுக்கு ஆளானார். தமிழரசு கழகம் என்ற இயக்கத்தை 1946 தொடங்கினார். சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார். பாரதியின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். சொந்த முயற்சியால் படித்து தமிழ் இலக்கண இலக்கியங்களில் தேர்ச்சி பெற்றார். ஆங்கில அறிவையும் வளர்த்து கொண்டார். வள்ளலாரும் பாரதியும் மற்றும் எங்கள் கவி பாரதி என்பது உட்பட ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். எனது போராட்டம் என்ற சுயசரிதையும் எழுதியிருக்கிறார். சிறையில் இருந்த பொழுது சிலப்பதிகாரம் கற்றார். அதன் மீது ஆழ்ந்த நேசம் கொண்டார். தமிழகத்தில் அதன் புகழை பரப்பியதில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. சிலப்பதிகாரமும் தமிழரும், கண்ணகி வழிபாடு என்பது உட்பட பல நூல்களை எழுதியிருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் இவரது புலமையை பாராட்டி தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை இவருக்கு சிலம்பு செல்வர் என்ற பட்டத்தை சூட்டினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் வ.உ. சிதம்பரனாரின் தியாகங்களை உலகறிய செய்தவர். அவர்களது வாழ்க்கை வரலாற்றை விளக்கி நூல்கள் எழுதியிருக்கிறார். அவற்றின் அடிப்படையில் திரைப்படங்களும் வெளிவந்தன. காங்கிரஸில் இருந்து 1954 விலகினார். தமிழன் குரல் என்ற இதழை நடத்தினார். இவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியதில் முக்கிய பங்காற்றியவர். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவுடன் சென்னையை இணைக்கும் முயற்சியை எதிர்த்து போராடினார். திருப்பதியையும் தமிழகத்துடன் இணைக்க போராடினார். அதற்கு முழு வெற்றி கிடைக்காத போதிலும் திருத்தணி தமிழக எல்லைக்குள் வந்தது. தமிழகத்துடன் குமரி, செங்கோட்டை இணைவதற்கு காரணமாக இருந்தவர். சென்னை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்களில் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கினார். பத்மஸ்ரீ விருது பெற்றவர். தமிழக மேலவைத் தலைவராக இருந்தார். தமிழக மேலவையில் சேர்மனாக இருந்திருக்கிறாரா? சென்னை, மதுரை, அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் செனட் சபை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்தார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கிய மாப்போ சிவஞானம் 89 வயசு 1995 மறைந்தார். 2006 இவரது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமையாக்கியது. விடுதலை போராட்ட வீரரும் சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்டவருமான மாப்போ சிவஞானம் ஜூன் 26 வியாழக்கிழமை பிறந்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, தமிழ் ஆளுமை, தமிழறிஞர். அதை தாண்டி பல டைப்பாக போராடி இருக்கிறார். மாநிலத்துக்கு பல பகுதிகளை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் வ.உ. சிதம்பரனாரின் தியாகங்களை உலகறிய செய்தவர் இவர். அவர்களது வாழ்க்கை வரலாற்றை விளக்கி நூல்கள் எழுதியிருக்கிறார். அவற்றின் அடிப்படையில் திரைப்படங்களும் வெளிவந்திருக்குது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிலப்பதிகாரமும் தமிழரும், கண்ணகி வழிபாடு என்பது உட்பட பல நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார். இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட, மாப்போ சிவஞானத்தை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.